ஜூன் 21 பொதுக்காலம் 12ஆம் ஞாயிறு. நற்செய்தி வாசகம். மத்தேயு நற்செய்தி 10ஆம் பிரிவு 26 முதல் 33 முடிய இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதையெல்லாம் நீங்கள் ஒளியில் கூறுங்கள். காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லபவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பது இல்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். தங்க முட்டையிடும் வாத்து என்ற நீதி கதை நாம் நன்கு அறிந்த ஒன்று. தினம் ஒரு தங்க முட்டையிட்டு வந்த வாத்தை வைத்திருந்த பண்ணைக்காரர் அவருடைய மனதில் பேராசை வந்தது. தினமும் ஒரு முட்டைதானா? அவரால் பொறுத்திருக்க முடியவில்லை. வாத்தின் வயிற்றுக்குள் பல முட்டைகள் இருக்கும். அதை ஒரே நேரத்தில் எடுத்து ஒரே நாளில் விரைவில் பெரிய பணக்காரனாகிவிடலாம் என்று ஆசைப்பட்டார். வாத்தின் வயிற்றை அறுத்தான். அங்கு ஒரு முட்டை கூட இல்லை. வாத்து இறந்து போனது. தினம் தினம் ஒரு முட்டையாவது கிடைத்து கொண்டிருந்தது. இப்போது ஏதுமில்லாமல் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது. இயற்கை தனக்கே உரிய இயல்பான முறையில் வளர்கிறது. அதன் வேகத்தை நமது திட்டத்திற்கோ விருப்பத்திற்கோ ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ முடியாது. நாமும் இயற்கையின் ஒரு பகுதிதான். நாம் வளர்பவர்கள். நமது இயல்பை நமது திட்டத்திற்கும் விருப்பத்திற்கும் ஏற்க குறைக்கவோ கூட்டவோ மாற்றியமைக்கவோ இயலாதவர்கள். இயல்புக்கு எதிராக நாம் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் நம்மை சிதைத்து அழித்துவிடும். பொதுக்காலம் 12ஆம் ஞாயிறின் வாசகங்களில் நம் இயல்பில் நாம் முழு ஆற்றலுடன் ஆனந்தமாக வளர வாழ இறைவன் அழைக்கிறார். எரேமியா இறைவாக்கினரின் வேதனையையும் வலிகளையும் கூறும் அவருடைய சொந்த புலம்பல்தான் இன்றைய முதல் வாசகம். அதனுடைய பின்னணி என? எருசலேமை சுற்றி பாபிலோனியர்கள் முற்றுகையிட்டனர். எருசலேமின் அரசன் தன்னையும் தன் தலைநகர் எருசலேமையும் அயல் நாட்டவர் கூட்டு முயற்சியோடு காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று நம்பினான். பாபிலோனிய படையை எதிர்த்து போரிட முடிவெடுத்தான். ஆனால் எரேமியா இறைவாக்கினரின் வழியாக இறைவன் அரசனுக்கு பிடிக்காத செய்தியை அனுப்பினார். பாபிலோனியர் எருசலேமை கைப்பற்றப் போவது நிச்சயம். மற்றவரின் உதவியை நம்பி பயனேதும் இல்லை. எனவே அரசன் பாபிலோனியர்களிடம் சரணடைய வேண்டும். அதுதான் அரசன் தன்னையும் எருசலேம் நகரையும் காப்பாற்ற ஒரே வழி. இதுதான் இறைவன் அனுப்பிய செய்தி. இவ்வாறு இறைவன் தனக்கு வெளிப்படுத்திய இந்த செய்தியை எரேமியா அரசனிடம் கூறிய போது அரசன் இதை விரும்பவில்லை. செய்தி சொன்ன எரேமியாவை சந்தேகப்பட்டான். எரேமியா அரசனையும் எருசலேமையும் பாபிலோனுக்கு காட்டிக் கொடுப்பவர் என்று அவரை கொல்ல வழி தேடினார். இந்த சூழ்நிலையில் இறைவனிடம் எரேமியா புலம்பும் வார்த்தைகள்தான் இன்றைய முதல் வாசகம். என்ன நடந்து கொண்டிருக்கிறது?
என்ன நடக்கப் போகிறது என்று எருசலேம் அரசர் அறிந்தும் கூட அதற்கு எதிராக தன் விருப்பத்திற்கும் திட்டத்திற்கும் ஏற்ப செயல்பட்டதால் என்ன நேர்ந்தது? பாபிலோனியர்களால் எருசலேம் தரைமட்டமானது. அரசன் நாடு கடத்தப்பட்டான். எருசலேம் அரசனைப் போல நமது திட்டங்கள் அல்லது விருப்பங்கள் நமக்குள் இறைவன் வைத்திருக்கும் இறை வழிமுறைகளுக்கும் இறை இயல்புகளுக்கும் நேர்மாறாக இருக்குமானால் இறைவன் நம்மை திருத்துகிறார். எப்படி நம்மை திருத்துகிறார்? நமது ஜெபத்தின் வழியாக, அல்லது இறை வார்த்தைகள் வழியாக, அல்லது எருசலேம் அரசனுக்கு எரேமியா அறிவுறுத்தியதைப் போல பிறர் அறிவுறுத்தலின் வழியாக நமது தவறு என்ன என்று இறைவன் சுட்டி காட்டுவார். பின்னர் அவர் நமக்குள் வைத்திருக்கும் இறை இயல்பை எவ்வாறு வாழ்வது, இறை திட்டத்தை எப்படி செயலாக்குவது என்றும் அறிவுறுத்துவார். இறைவனுடன் சேர்ந்து நமக்குள் இருக்கும் இறைவன் தந்த இறை இயல்பை வாழ்வதே நாம் நமக்கு வாழ்வை வழங்குவதாகும். அதே வாழ்வை பிறருக்கும் வழங்கும் வழியாகும். இன்றைய 2ஆம் வாசகம் இந்த பேருண்மையை உயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் அருட்கொடை வாழ்வாக எடுத்துரைக்கிறது. மனிதர்களாகிய நம் ஒவ்வொருவரிலும் ஒரு ஆதாம் அல்லது ஒரு ஏவாள் இருக்கிறார்கள். ஆதாம் ஏவாள் இறை சாயலில் படைக்கப்பட்டவர்கள். ஏதேன் தோட்டத்தில் இறை சாயலை, இறை இயல்பை முதலில் வாழத் தொடங்கினார்கள். ஆனால் அவர்களுக்குள் இருந்த விருப்பத்தையும் ஆசையையும் அவர்களுக்கு எதிராக திருப்பிவிடும் சூழ்ச்சியை பாம்பாகிய சாத்தான் செய்தது. அவனின் அந்த சூழ்ச்சிக்கு அவர்களும் அடிபணிந்தார்கள். இறைவனைப் போலவே தாங்களும் மாறப்போகிறார்கள் என்ற விருப்பத்தில், ஆசையில், திட்டத்தில் இறைவனுக்கு எதிராக, அவர் தந்த கட்டளைக்கு எதிராக செயல்பட்டார்கள். தங்களுக்குள் இருந்த உயரிய நிலையை இழந்து அழிவை சுவைக்க ஆரம்பித்தார்கள். ஏதோன் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டார்கள். இவ்வாறு அலகையின் சூழ்ச்சியால் விழுந்தவர்களை தனது அன்பால், அருளால் மீட்டெடுக்க தந்தையாம் இறைவன் தம் மகன் இயேசுவை மனித இயல்பில் பங்கெடுக்கச் செய்தார். இயேசு கிறிஸ்து இப்போது புது ஆதாமாக வருகிறார். மனிதர்கள் தங்களுக்குள் இருக்கும் இறை இயல்பை, இறை சாயலை அன்றாட வாழ்வில் எப்படி செயல்படுத்த முடியும் என்பதை இயேசு வாழ்ந்து காட்டினார். ஆம், இயேசு தனது மனித தன்மையில் புது ஆதாமாக இறை இயல்பை, இறை சாயலை வாழ்ந்து காட்டினார். அவரைப் போலவே நாமும் நமது மனித இயல்பில் இறை இயல்பை, இறை சாயலை வாழ்வதற்கு தேவையான ஆற்றலையும் அறிவையும் வழியையும் அருளாக பொழிகிறார். இறைவனுக்கு எதிராக விருப்பப்பட்டு வாழ்ந்து நம்மை நாம் அழித்து கொள்ளக்கூடிய முதல் ஆதாமின் இயல்பையும் நாம் நமக்குள் பெற்றிருக்கிறோம். உண்மைதான். அதே வேளையில் இந்த புது ஆதாம் இயேசு கிறிஸ்து நமக்கு வழங்கும் உயிர்ப்பின் அருளால் இறை இயல்பை, இறை சாயலை வாழும் பெரும் அழைப்பையும் வாய்ப்பையும் நாம் நமக்குள் பெற்றிருக்கிறோம். இந்த பின்னணியில்தான் இன்றைய நற்செய்தியில் இயேசு நமக்கு சொல்வதை கவனிப்போம். அஞ்ச வேண்டாம், அஞ்ச வேண்டாம், அஞ்சாதீர்கள் என்று இன்றைய நற்செய்தியில் இயேசு 3 முறை அச்சத்தை தவிர்த்து வாழ சொல்லுகிறார். நான் ஏன் அஞ்சுகிறேன்? அச்சம் எப்படி எனக்குள் குடிபுகுந்தது? நான் யார் என்று என்னை பற்றி சிந்தித்து கனவு கண்டு நான் என்ற பிம்பத்தை எனக்குள் கட்டி எழுப்பி அதை பத்திரமாக காப்பாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த நான் என்ற பிம்பத்தை யாரும் கலங்கப்படுத்திவிடக்கூடாது, யாரும் காயப்படுத்திவிடக்கூடாது, இதை யாரும் அழித்துவிடக்கூடாது என்று எப்போதும் எச்சரிக்கையோடு இருக்கிறேன். இவ்வித எச்சரிக்கையோடு வாழும்போது
நான் என்ற என் பிம்பத்திற்கு அழிவு நேர்ந்திடுமோ என்ற அச்சம் தினம் தினம் எனக்குள் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் இன்றைய நற்செய்தியில் நமக்குள் இருக்கும் அழிக்க முடியாத ஒப்பற்ற இறை சாயலாகிய ஆன்மாவை இயேசு நமக்கு நினைவு கூட்டுகிறார். யாராலும் கொல்ல முடியாத இறை சாயலாகிய ஆன்மா நமக்குள் இருக்கிறது. நமது உடலை சிதைத்து உயிரை கொள்பவர்கள் கூட இந்த ஆன்மாவை தொட முடியாது. இறைச்சாயலாகிய இத்தகைய இறைச்சாயலாகிய ஆன்மா நமக்குள் வாழ்கிறது. இறைவனுடைய இயல்பில் நமக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கும் அவருடைய இறைச்சாயலாகிய ஆன்மா நம்மை அச்சத்திலிருந்து விடுவிக்க வல்லது. அது நமக்குள் செயல்பட்டு நம்மை எதற்கும் அஞ்சாது வாழ வைக்க துடித்து கொண்டிருக்கிறது. அது நமக்குள் வெளிப்படாதவாறு அதை மூடி வைப்பதற்கென்று உலகில் எதுவுமே இல்லை. அதை நாமாக நமது சுயநல பிம்பம் கொண்டு மூடி வைத்து அதனை வாழ விடாதவரை எவரும் எந்த சக்தியும் நம்மிடமிருந்து அதை மறைத்து வைக்க முடியாது. அதை செயல் இழக்க செய்ய முடியாது. அந்த இறைச்சாயலில் இருந்து நாம் வாழும்போது நாம் எதற்கும் அஞ்ச வேண்டியதில்லை. இந்த உலகில் வாழும் எல்லா உயிர்களும், ஏன் காசுக்கு 2 என கிடைக்கும் சிறிய உயிரினமான பறவைகள் கூட இறைவனுடைய விருப்பத்தில்தான் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த பறவைகளை விட நாம் எவ்வளவோ உயர்ந்தவர்கள். நாம் அவரது இறைச்சாயலாகிய இறை இயல்பை நமக்குள் கொண்டிருக்கின்றோம். இந்த இறைச்சாயலில் இறைவனை ஏற்று அவர் அருளாக அவர் செயலாக வாழ இயேசு நம்மை அழைக்கிறார். அவருடைய பார்வையில் நாம் ஒப்பற்றவர்கள். அவருடைய சாயலில் துணிவுடனும் மகிழ்வுடனும் அவர் படைப்பாக அஞ்சாமல் வாழ அனைத்து சாத்திய கூறுகளையும் நாம் கொண்டிருக்கின்றோம். முதல் ஆதாம் போன்று சாயலை மறந்து நமது சுய பிம்பத்தின் விருப்பத்திற்கும் திட்டத்திற்கும் வாழ்ந்து நம்மை நாம் தரம் தாழ்த்தி கொள்ள வேண்டாம். புது ஆதாம் இயேசு கிறிஸ்து நமக்குள் தொடங்கி வைத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட இறைச்சாயலில் எதற்கும் அஞ்சாது வாழ்வோம். எதுவும் நமது இறைச்சாயலை மூடி மறைக்காமல், எந்த சுயநல பிம்பமும் நமது இறைச்சாயலை அழுத்தி மறைத்து விடாமல் புது வாழ்வை வாழ்வோம். புது வாழ்வில் வளர்வோம்.